உங்களுடைய எதிரியை பார்த்து நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். பாஸ்டர், எங்க போனாலும் எனக்கு எதிரி இருக்காங்க, எங்க போனாலும் துரத்திட்டே வரா, எங்க போனாலும் எனக்கு டென்ஷன் படுறாங்க, என்ன வாழவே விட மாட்டாங்களா, என்ன அழிச்சுதான் முடிச்சு என்ன அழிச்சிருவாங்களா, எங்க போனாலும் முட்டுக்கட்டையா நிக்கிறாங்க, நான் என்ன பண்றது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால என் மனசே உடைஞ்சிருச்சு, என்ன வாழ விட மாட்டாங்கன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லலாம். இல்ல அப்படின்னு சொன்னா, நான் ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன், அவனை அழிக்காம விட மாட்டேன்னு உங்க மனசு சொல்லலாம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, இத ரெண்டையும் நீ செய்யாத மகளே, இத ரெண்டையும் நீ செய்யாத. இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தத்தை செய்ய போகிறவர் கர்த்தர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அடுத்த வாசலை தேடுங்க, அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை தேடுங்க, அடுத்த வெற்றியை தேடுங்க. இது யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிங்க. போத்திபாருடைய வீட்டில் நல்லா வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது அவன் பேரிலே பழியான ஒரு பழியை போட்டு அங்கிருந்து இப்ப துரத்தப்பட்டாங்க. சரி, ஒரு வாசல் அடைச்சிருச்சு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? அது எப்படி என் பேர்ல பொய்யான குற்றம் சாட்டலாம், அது எப்படி எனக்கு விரோதமா எழும்பலாம், செய்யாத தப்பை என் மேல செய்ய வச்சு இப்ப என்ன சிறைச்சாலையில தள்ளுனாங்கல்ல, நான் நிரூபிக்காம விட மாட்டேன், நான் நிரூபிக்காம விட மாட்டேன், நான் யாருன்றதை விளங்க பண்ணுவேன். ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணும்போது கூட ஃபாஸ்டிங் போட்டு என்ன ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவரே, என்ன இப்படி தவறான ஒரு காரியத்தை சொல்லி என்ன சிறைச்சாலைக்குள்ள தள்ளுனாங்கல்ல, எப்படியாவது நான் உண்மை உள்ளவன்ற நிரூபிங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம போராடுவோம். ஆனா யோசேப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி விரோதமா எழும்பின எதிரியை நினைச்சு அவன் வருத்தப்படவும் இல்லை, அதே நேரத்தில் சண்டைக்கும் போகல. என்ன பண்ண அப்படின்னா, இப்ப சிறைச்சாலையில போய் உட்கார்ந்துருக்கும் போது அவனுடைய மனசு என்ன யோசிக்குதுன்னா, இங்க எனக்கு என்ன வேலை, சிறைச்சாலையில எனக்கு கத்திரி என்ன இங்க எது கொண்டாரு, இங்க என்ன எதுக்காக என்ன வச்சிருக்காரு, அங்க என்ன வேலை நான் செய்யணும். உடனே சிறைச்சாலையில் உள்ள எல்லா வேலைகளும் செய்யும் போது சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது. இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் நீங்க மறக்க கூடாத ரெண்டு இருக்குது. ஒண்ணு, எனக்கு விரோதமா என்னை அழிக்க நினைக்கிற சத்துருவோட போராடுற வேலை என் வேலை இல்லை, கவலைப்பட்டு உட்கார்ற வேலையும் என் வேலை இல்லை. ஆயிரக்கணக்கான பேர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து போவாங்க, ஆயிரக்கணக்கான பகையாளிகள், ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளிகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு போவாங்க. அது நமக்கு மட்டும் இல்ல, வேதத்துல ஆண்டவர் வழி நடத்தின அத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் யாரோ ஒரு நபர் வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களே நம்பிட்டு உட்கார்ந்து அவங்களையே பழி வாங்குற எண்ணத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா அடுத்த படி அவங்களால என்ன பண்ண முடியும்? இந்த மிஸ்டேக்கை பண்ணது யார் தெரியுமா? சவுல் ராஜா இந்த மிஸ்டேக்கை பண்ணுவாரு. அதுவும் காரணமே இல்லாம தாவீது வந்து அவருடைய வாழ்க்கையில வந்துட்டாரு. இந்த தாவீது தன்னுடைய இடத்தை அபகரிச்சிட்டான் அப்படின்ற ஒரு நினைப்பு அவருக்குள்ள வந்த உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னா, ஐயோ இவன் நம்மளை விட்டா, இவன் நம்மளை அழிச்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு அவனை பழி வாங்குற எண்ணத்தோட ஓட ஆரம்பிச்சிட்டார். ஒரு பக்கத்துல மனசுல வருத்தப்பட்டு இப்படி நம்மளை இவன் வந்து நம்முடைய பேரை குறைச்சிட்டானேன்ற ஒரு வருத்தம், இன்னொன்னு அவனை பழி வாங்கணும். இந்த ரெண்டு எண்ணமும் அவரையும் அழிச்சிருச்சு, அவருடைய பிள்ளையும் சேர்த்து அழிச்சிருச்சுல. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு, பிரதர், பழி வாங்குற எண்ணம் உங்களை அழிச்சிரும் பிரதர், சிஸ்டர், அவங்க உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்கன்னு சொல்லி என்னை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினைச்சு நாளுக்கு நாள் உடஞ்சு போய் கீழே உட்காந்துருக்கீங்க பாருங்க, இதுவும் உங்களை அழிச்சிடும். ஆண்டவர் சொல்கிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்துரு,